ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் 153 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை ராஜேஷ் கண்ணா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வினோத் மோகன், பிந்து மாதவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயன் கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது 2012 டிசம்பர் 21 உலகம் அழிய போகுது. அந்த மாயன் கேலண்டர்ல இதுக்கப்புறம் டேட்டே கிடையாதுன்ற மாதிரி பல புரளிகள் இந்த நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்தது. அதை பல பேர் நம்பிக்கிட்டும் இருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் யார் வம்பு தும்புக்குமே போகாம அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவார் வருவாருன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் தான் மாயன் அப்படின்ட்டு அவர் உணர்றாரு. அதுக்காக ஒரு சில சம்பவம் நடக்கவும் செய்யுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் எண்ணி 13வது நாள் உலகம் அழிஞ்சிரும். சோ அதுக்கு முன்னாடி உனக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில உலகம் அழிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு, ஹீரோயினும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஹீரோ கேரக்டர் தான் ஓரளவு ஓகேவா எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு த்ரில்லர் போர்ஷன்ஸ்லாம் நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படம் சவுண்டா இல்ல, சினிமோட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தத்ரூபமா இல்லாம அப்படியே விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்ததுன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டோரி பிளாட் படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். ஆனா எக்ஸிகியூஷன்லாம் பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.